வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கிசானோட பிஸா அண்ட் பாஸ்தா சாஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேக்கெட் வந்து 200 கிராம் வருது. இது வந்து 55 ருபீஸ். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க கேப்போட. இதை நம்ம குக் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தொட்டு சாப்பிடவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம செய்யணும், இந்த சாஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் பார்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா பட்டாணி வந்து 2 டேபிள் ஸ்பூன், கேரட் பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் போட்டாலே போதும். நான் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகு பொடி, அதுக்கப்புறம் பூண்டு 4 பல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சீஸ் க்யூப்ஸ். இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தண்ணி சூடானதும் அதில் வந்து நம்ம பாஸ்தாலாம் போட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி சூடானோடனே நான் வந்து பாஸ்தாலாம் சேர்க்குறேன். இந்த பாஸ்தா வந்து வேகிறதுக்கு குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்தாவை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் குக் பண்ணுங்கிறத வந்து அந்த பாஸ்தா பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து எப்போவுமே வந்து பாஸ்தா வந்து முழுசாக குக் பண்ணோன்னு தான் நான் வந்து சேர்ப்பேன். அந்த மாதிரி தான் என்னோடய பையன் வந்து விரும்பி சாப்பிடுவான். சில பேருக்கு வந்து முழுசாக வேகலாமல் ஒரு 70% இல்லைனா 90% வெந்திருந்தா பிடிக்கும். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பாஸ்தாவை வேக வச்சு நீங்கள் காய்கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் அதில் வந்து பட்டர் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இது நம்ம வதக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். நம்ம எந்த காய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை பாஸ்தாவில் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, கேபேஜ் எதுனாலும், உருளைக்கிழங்கு எதுனாலும் போட்டு நம்ம வந்து செய்யலாம். இப்போ வந்து 2 நிமிஷத்துலேயே வந்து காயெல்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை வடிகட்டிட்டு நம்ம இந்த வெந்திருக்கிற காயோட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாஸ்தா. இதை நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அது கூடவே நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிசானோட பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் பாஸ்தா நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து சாஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் வந்து சாஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து நான் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா. அதுவும் கிசான் வந்து நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சீஸ் க்யூப்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குக் ஆகிருக்கு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த சாஸை வச்சு நம்ம வந்து செய்ய முடியும் பாஸ்தா. அதுவும் நம்ம காலையில் அவசரமாக செய்யணுன்னா கூட இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட பையன்கிட்ட நான் வந்து இதை கொடுக்குறேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்கா? செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.